பார்வதி இவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்களா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டது ரொம்ப தப்புன்னு இப்ப சமூக வலைதளத்துல இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வாரம் கெமி வெளியே போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுல பிரச்சனை உருவாக பார்வதி மற்றும் திவாகர் தான் காரணமா இருந்த நிலையில திவாகர் அவரு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. பார்வதி அவங்களுக்கு இது பெரிய அடியா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த இடத்த நிரப்ப சாண்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னு கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுல வரும்போது சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா இவங்க எல்லாருமே எல்லாரோட முகத்திரையும் கிளிக்க போறோன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஒரே குரூப் ஆயிட்டாங்க. கனி மற்றும் அவங்கள சுற்றி இருக்கிற அன்பு கேங்க கலாய்க்கிற சாண்ட்ரா, பிரஜின் இவங்க எல்லாரும் இப்ப பார்வதி அவங்களோட சேர்ந்துட்டு யாரை எப்படி பழிவாங்கல அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரஜின் விஜய் சேதுபதி அவரோட நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் செய்யறது அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னும், பிரஜின் சாண்ட்ரா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்களையும் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்க நேரத்துல பார்வதி அவங்க அரோராக்கு ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு 3 புருஷன், நீ அடுத்து குடும்பத்தை கெடுப்ப அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தா டாஸ்க் மாதிரி தெரியல. பார்வதி ஏதோ மனசுல உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வேணும்னே அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு மக்கள் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. மத்தவங்களை வச்சு கலாய்ச்சி பேசுற அளவுக்கு பார்வதி அவங்கள யாராச்சும் கலாய்ச்சா அவங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே போலதான் எல்லாருக்கும் இருக்கும். பார்வதி, அமித், கெமி இவங்க எல்லாரும் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அமித் அவங்களோட மனைவியா பார்வதி அவங்க நடிச்சாங்க. அங்க கம்ருதீன் அவரு பார்வதி கிட்ட உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு வேடிக்கையா கேட்டாரு. இதனால கடுப்பாகி பார்வதி நீ ஏன் என்ன அப்படி கேட்ட அப்படின்னு கேட்டாங்க. வாக்குவாதம் பண்றாங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் உனக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான், ஒரு நிகழ்ச்சியில அரோரா அவங்கள விளையாட்டுக்கு பேசுற மாதிரி இருந்தாலுமே அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட தப்பு. இதே கேள்வியை அவங்கள யாராச்சும் கேட்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது அப்படிங்கறது தான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. ஆனா பார்வதி அவங்க வேணும்னே எல்லாரையும் டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க. டாஸ்க்னாலும் ஒரு லிமிட் வேணும். அதுல இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. பார்வதி அவங்க எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்குங்க. பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த வாரம் கெமி அவங்க தான் கண்டிப்பா வெளியேற போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. எப்படியோ வாரம் ஒவ்வொரு எவிக்ஷன் நம்ம எதிர்பாராத எவிக்ஷனா இருக்கிறதுனால இந்த வாரம் நோ எவிக்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.